ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஹாபிஸ். நான் சொல்லுவேன்ல, அத சொல்றான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு வெல்கம் டு டெய்லி ஹாபிஸ் சொல்லணும், ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. நான் தான் பேசி. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான லஞ்ச் மெனு தாங்க பார்க்க போறோம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பலாக்கொட்டை இது மூணுமே போட்டு ஒரு சிக்கன் குழம்பு தாங்க பண்ண போறோம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மட்டன்ல இந்த மாதிரி குழம்பு வைப்போம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிராமத்து சமையல்ல தான் இந்த உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு வைப்பாங்க. மோஸ்ட்லி சிட்டி சைட்ல நம்ம யாருமே அப்படி செய்ய மாட்டோம். நாங்க பொதுவா இந்த கிராமத்து சமையல் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதை தான் வீட்லயும் நாங்க சாப்பிடுவோம். ஸோ இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு எப்படி நான் செஞ்சு காமிக்க போறேன். நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதை நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சிக்கன் குழம்பு வச்சுட்டு சிக்கன் ஈரல் ஃப்ரை வந்து பண்ண போறோம். அதான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பலாக்கொட்டை வச்சுதாங்க கறி குழம்பு வைக்க போறோம். கறி நம்ம மெயின் டிஷ் தான். ஆனா இது எல்லாமே வந்து எதுக்கு யூஸ் ஆகும் நான் வீடியோல போக போக உங்களுக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பலாக்கொட்டையை நான் ஆல்ரெடி வேக வச்சிருக்காங்க. இதை எதுக்காக வேக வைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பலாக்கொட்டை வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இந்த மாதிரி வேக வைக்கும் போது சாஃப்ட் ஆயிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலரா தண்ணி வருது பாத்தீங்களா, பலாக்கொட்டையில வந்து கேஸ்ட்ரிக் வந்து கொஞ்சம் அதிகமா ஆகும் சாப்பிடும் போது. ஸோ இந்த மாதிரி வேக வச்சு இந்த தண்ணியை நம்ம கீழே ஊத்திட்டோம்னா நமக்கு அந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதனாலதான் இது. சமையலுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிக்கன் வந்து குழம்புக்காக கழுவி வச்சிருக்கேன். இது வந்து ஈரல் வறுவலுக்காக. இது பட்டர் சிக்கனுங்க. பட்டர் சிக்கன் இன்னைக்கு செய்ய போறேன். இது அரிசி வந்து கழுவி வச்சிருக்கேன். பலாக்கொட்டை வந்து பாதி வெந்தாலே போதுங்க. திருப்பி நம்ம குழம்புல போடும் போது வேக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம சிக்கன் குழம்பு வச்சுக்கலாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நாங்க எப்பவுமே சட்டியில தாங்க பண்ணுவோம். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு எதா இருந்தாலுமே சட்டியில தான் பண்ணுவோம். சட்டியில பண்ணும் போது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். அதனால எப்பவுமே எறா குழம்பு கூட நாங்க சட்டியில தாங்க வைப்போம். ஸோ இன்னைக்குமே நான் சட்டியில தான் செய்ய போறேன். சட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூடாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா அது ஹீட் ஆயிடுச்சுன்னா நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணாக்கணும், அந்த குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஹீட்டா இருக்கும் அது. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சட்டி காயத்துக்குள்ள நம்ம முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். முருங்கைக்காய் கட் பண்ணியாச்சு. அதுக்குள்ள சட்டி காஞ்சிருச்சு. நம்ம போய் குழம்பு வச்சுட்டு வரலாம் வாங்க. சட்டி வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் தாங்க. இந்த மாதிரி குழம்புக்கு ரீஃபைண்ட் ஆயில் தான் நல்லா இருக்கும். நம்ம மலாட்டை எண்ணெயோ இல்ல நல்லெண்ணெயோ ஊத்தும் போது அந்த எண்ணெயோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டாமினண்டா தெரியும். அதனால இந்த மாதிரி சமையலுக்கு மட்டும் நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிப்பேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கரம் மசாலாவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல அரைச்சது தாங்க. நான் வந்து இதெல்லாம் கடையிலேயே வாங்க மாட்டேன். நம்ம வீட்லயே தான் அரைச்சி வச்சுப்போம். ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன். இப்ப கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதுல எப்பவுமே வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். அப்பதான் சட்டிலையும் வந்து ஒட்டாம வரும் உங்களுக்கு. வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு பாருங்க நல்லா. இந்த டைம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்மே ஒரு 2 வீக்ஸ்க்கு தேவையான அளவுக்கு நான் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிப்பேங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கடையில வாங்குறதுல வந்து நிறைய வினிகர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது இல்லை. எனக்கு அந்த ஸ்மெல்லுமே பிடிக்காது. அதனால நம்மளே இந்த மாதிரி அரைச்சி வச்சோன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் வச்சாலே போதுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா ஃப்ரெஷ்ஷாக நல்லாவே இருக்கும்.
ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்காங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வெங்காயமும் மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா இது மசிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சிக்கன் போட்டு சமைக்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப நம்ம போய் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு வந்துடலாம். இப்ப இருக்க உருளைக்கிழங்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேக மாட்டேங்குதுங்க. உருளைக்கிழங்கு மட்டும் இல்ல, உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கு. சோ உருளைக்கிழங்க நம்ம ஃபர்ஸ்டே போட்டுட்டோம்னா நம்ம குழம்பு வச்சு முடிக்கும் போது நல்லா வெந்து வந்துருங்க. அதனாலதான் அது இப்பவே சீவி வைக்கிறேன். உருளைக்கிழங்கு நம்ம சீவி வச்சாலும் கருத்து போயிடும். சோ அந்த டைம்ல நம்ம சீவி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பொட்டேட்டோன்னு கேட்டுட்டே இருப்பான். குழம்புல நம்ம வச்சு கொடுத்தோம்னா சூப்பரா சாப்பிடுவாங்க. அவனுக்காகவே ஒரு பொட்டேட்டோ வந்து நான் எப்பவுமே எக்ஸ்ட்ரா தான் போடுவேன். எனக்குமே பொட்டேட்டோ பிடிக்க எடுத்து வச்சு சாப்பிடுவேன். இதுல பொட்டேட்டோ பிடிக்காத ஒரு ஆள் பாத்தீங்கன்னா என்னுடைய ஆத்துக்காரு தாங்க. குழம்புல பொட்டேட்டோ போட்டா பிடிக்காது. இதே பொட்டேட்டோ வறுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஃப்ரீயா தாங்க இருக்கு. இந்த அடுப்புல நம்ம சாப்பாட்டுக்கான ஒலை வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வருது பாருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்க சட்டியில வந்து ஒட்டவே இல்லை பாருங்க. இந்த மாதிரி ஒட்டாம வரும். இதே நீங்க சில்வர் பாத்திரம் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒட்ட ஆரம்பிக்கும். சட்டியோட இது பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கீழே ஒட்டாது, அடுத்து அடி பிடிக்காதுங்க சீக்கிரமா. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம உருளைக்கிழங்கும் கழுவி வச்ச சிக்கனும் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு ஒரு வதக்கியாச்சு. இதுல நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி தாங்க வச்சிருக்கேன். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைம்ல இந்த குழம்புக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆட் ஆயிடுங்க. தனியா, மிளகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம் எல்லாமே இதுல வந்து நம்ம சேர்த்துதான் அரைப்போம். இதுவுமே வந்து வீட்டுல அரைக்கிற மிளகாத்தூள் தான். ஸோ நான் எக்ஸ்ட்ராவா எதுவுமே போட மாட்டேன். இந்த மிளகாத்தூள் போட்டாலே போதும் நமக்கு. போட்டாச்சு. இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊத்திக்கிறேன். பத்தலைன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊத்தும் போது அப்புறமும் தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்கனும் இந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா வெந்து வருங்க. சிக்கன் வேகிற டைமும் மசாலா கொதிக்கிற டைமும் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ அந்த மசாலாவுடைய பச்சை வாசனையும் போயிடும், சிக்கனும் வந்து கரெக்டான பதத்துக்கு நமக்கு வெந்து வந்துருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த அடுப்புல வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வச்சோம் இல்லையா, அது நல்லா கொதிச்சு வருது. அதுல அரிசி போட்டுக்கலாம். சாப்பாடுமே வடிச்சு சாப்பிடலாங்க நல்லது. வடிக்கும் போது அந்த கஞ்சி எல்லாமே வெளியே போயிடும். நம்ம குக்கர்ல வச்சு வடிச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டீம் எல்லாம் உள்ளாரே தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நிறைய முட்டி வலி கை கால் வலி தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. சாப்பாடு நம்ம எப்பவுமே வடிச்சுதான் சாப்பிடணும். வடிச்சு சாப்பிட்டாதான் பிடிக்கும். குக்கர்ல ஏற்கனவே இவங்க யாருக்குமே சாப்பாடு பிடிக்காது. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள அதுக்கு தேவையான தேங்காவை நம்ம துருவி வச்சுக்கலாம்.
சைடுல என்ன குடிக்கிறீங்க? வாட்டர் மெலன் ஜூஸ். நீங்க தானே போட்டு வச்சீங்க, அதான் எடுத்து குடிச்சிட்டு இருக்கேன். போட்டு வச்சவனுக்கு எங்க? எவ்வளவு அழகா ஊத்தி வச்சிருக்கேன், என்ன போய் குறை சொல்றீங்க? Cheers. Cheers. வெயிலா இருக்குல்ல, வேர்க்குதுல கிச்சன்ல. ஓ ஓகே ஓகே. அதுக்காக தேங்காய் திருவியாச்சு. தேங்காவை நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூட வந்து முக்கியமான ஒரு சில ஐட்டம்லாம் போடணுங்க. இது கூட நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. குழம்புல எவ்வளவு தூள் சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இதுல ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கசகசா போட்டுக்கிறாங்க 2 ஸ்பூன். கசகசா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்பெல்லாம் நம்ம கசகசா யூஸ் பண்றதே விட்டுட்டோம். ஆக்சுவலி கசகசா நான் ஊற வச்சுதான் நான் சேர்ப்பேன். ஆனா இன்னைக்கு வந்து குழம்பு வைக்கிற பிளான் இல்ல, வெறும் வறுத்துட்டு விட்டுடலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் குழம்பு கேட்டாங்க, சோ அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபைனா அரைச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கறியுமே பாருங்க நல்லா ஒரு 1/2 குக் அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் பாருங்க பாதி தான் வெந்திருக்கு, அதனாலதான் உருளைக்கிழங்கு நான் ஃபர்ஸ்டே போட்டுடுறது. இப்ப முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்துட்டு 10 நிமிஷம் தாங்க குழம்பு கொதிக்கணும். முருங்கைக்காய் ரொம்ப வெந்துருச்சுன்னா தனித்தனி பீஸா வந்துடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால முருங்கைக்காய் போட்டு ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொதிச்சாலே போதும் நமக்கு. 10ல இருந்து ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு முருங்கைக்காய் போட்டு குழம்பு கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு சில முருங்கைக்காய் இப்ப கடையில வாங்குற முருங்கைக்காய் வேக மாட்டேங்குதுங்க, அதனால நீங்க செக் பண்ணிக்கோங்க. நான் வீட்டு முருங்கைக்காயா இருந்தா 10 நிமிஷத்தை கரெக்டா வெந்துடும் எனக்கு. முருங்கைக்காய் போட்டுதான் பாருங்க குழம்பு அப்படியே ஒரு கலர்ஃபுல்லா மாறிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க தேங்காய் வந்து நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். தேங்காய் வந்து நல்லா மழை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைச்சி இதை சேர்த்துக்க வேண்டியதுதான். சேர்த்துக்கிட்டு மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி, உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியா வேணுமோ இல்ல கட்டியா வேணுமோ அது உங்க இஷ்டம் தாங்க. நீங்க எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நாங்க குழம்பு வந்து கொஞ்சம் திக்கா தான் கேட்போம், அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு உங்களுக்கு தண்ணி போதுமா, உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. உப்பு பத்தலைனாலும் நீங்க சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த டைம்ல நான் பலாக்கொட்டை வந்து வேச்சு வச்சிருந்தாங்க, அதை இந்த மாதிரி வடிகட்டி வச்சிருக்கேன். அதை இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். அரை வேக்காடா இருந்துச்சுன்னா முருங்கைக்காய் போடும் போது சேர்த்துக்கோங்க. எந்த வந்து கொஞ்சம் நல்லாவே வெந்துடுச்சு, அதனால நான் இந்த டைம்ல சேர்த்துக்கிறேன். இப்ப வந்து இந்த தேங்காய் அரைச்சி ஊத்தணும் இல்லையா, தேங்காய் பச்சை மிளகாவுடைய பச்சை வாசனை போக 5 நிமிஷம் குழம்பு கொதிச்சா போதுங்க. சோ நீங்க ஓவரா கொதிக்க விட்டுட்டீங்கன்னா ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி ஆயிடும். தேங்காய்ல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும், குழம்பு சாப்பிட நல்லா இருக்காது. சோ கரெக்டா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா இந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்க வேண்டியதாங்க. இப்ப இந்த சைட்ல சிக்கன் ஈரல் எப்படி செய்யலாம்னு நான் சொல்றேன் வாங்க. நான் வானல் வச்சு எண்ணெய் ஊத்தி இருக்காங்க. எண்ணெய் ஊத்திட்டு இதுக்கும் கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சு ஆனியனை இதை சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், இந்த உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், பலாக்கொட்டை இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கான ஒரு யூஸ் என்னன்னுட்டு. சப்போஸ் உங்களுக்கு சாப்பாடுக்கு வந்து சைட் டிஷ்ஷே இல்லைன்னா கூட இந்த முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பலாக்கொட்டை இது 3மே வச்சு நீங்க சாப்பிட்டுடுறாங்க, சூப்பரா இருக்கும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம குழம்பு ஆஃப் பண்ண வேண்டியதுதான்.
இப்ப பாருங்க, நான் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போட்டுட்டேன். கேஸுமே ஆஃப் பண்ணிட்டேன். ஆனா இன்னமும் குழம்பு மட்டும் கொதிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. பாருங்க, கேஸ்லயும் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனா குழம்பு மட்டும் கொதிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. இதுதாங்க இந்த சட்டியில மட்டும். வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வதங்கி வந்துருச்சு பாருங்க. இதுக்கப்புறம் வந்து இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒரே ப்ராசஸ் தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி போடுற வரைக்கும் ஒரே ப்ராசஸ் தான் நமக்கு. இதோட பச்சை வாசம் கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்ப நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். அங்க பாருங்க, குழம்பு ஒண்ணும் கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கு அடுப்புல. இப்ப இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மேஷ் ஆகி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியா தான் சேர்ப்பேன். ஏன்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணுவேன். அதனால நான் தூள் கம்மியா சேர்த்துக்கிறேன். அடுத்து மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கு. இது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கிரேவி சுண்டி வரணும். இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வரும்போது நம்ம ஈரல் எடுத்து போட வேண்டியதுதாங்க. மசாலா நல்லா ஒரு கொதி வந்ததுமே நான் எடுத்து வச்ச சிக்கன் லிவர் எல்லாமே இதுல சேர்த்துக்கிறேங்க. சிக்கன் லிவர் வந்து வேகிற டைம் வந்து கம்மி தான், சீக்கிரமா வெந்துடும் நமக்கு. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. அழகா வெந்து வந்துடும் உங்களுக்கு. பாருங்க, போட்டதுமே எப்படி கலர் மாறிடுச்சு பாருங்க. போட்டதுமே உடனே கலர் மாறிடுச்சு. லிவர் வந்து ஆஃப் குக் ஆயிடுச்சு. இந்த டைம்ல தேவையான அளவுக்கு நான் பெப்பர் சேர்த்துக்கிறேங்க. பெப்பர் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்படி காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெப்பர் சிக்கன் ஃப்ரை, ஸோ இந்த பெப்பர் லிவர் ஃப்ரை வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரியே இருக்குங்க. எனக்கு வந்து சிக்கனோடைய லிவர் வந்து பிடிக்காது, ஆனா மட்டனோடைய லிவர் வந்து நான் நல்லாவே சாப்பிடுவேங்க. அதனால என்ன பண்ணுவேன், சண்டே இவருக்கும் கேஷுக்கும் 2 பேருக்கு மட்டும்தான் நான் செஞ்சு கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து தொக்கு நல்லா இருக்கு தொக்கை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் கொஞ்சமா தொக்கு சாப்பிட வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, 1 பீஸ் 2 பீஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இந்த சிக்கன் லிவரையும் சாப்பிட வச்சுட்டாங்க. இன்னைக்கு நானுமே இந்த லிவர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். ஸோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்லயும் பசங்க இல்ல யாராவது மாதிரி சாப்பிடாம இருந்தாங்கன்னா நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளோட லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சாப்பிட்டுடலாம். சுட சுட சாதம், சாதம் வடிக்கும் போது நல்லா உதிரியா இருக்கு பாருங்க. இதே நம்ம குக்கர்ல வைக்கும் போது இந்த அளவுக்கு நமக்கு உதிரியா கிடைக்காது. அதனால எப்பவுமே நான் வடிச்சுதான் யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈரல் ஃப்ரை. அடுத்து நம்மளுடைய மெயின் பிக்சர், உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் பலாக்கொட்டை போட்டு சிக்கன் குழம்பு. எப்படி இருக்கு பாருங்க, குழம்பு பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க. எனக்கு வந்து பர்சனலா இந்த பலாக்கொட்டை ரொம்ப பிடிக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது எறா ஊறுகாங்க. இதுவுமே நம்ம வீட்டுல செஞ்ச எறா ஊறுகாய் தான். பாருங்க, நல்லா பூண்டு இஞ்சி
குட்டி குட்டி எறா போட்டு எறா ஊறுகாய் இதுவுமே நம்ம வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, இன்னைக்கு நம்மளோட லஞ்ச் மெனு இதுதான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கிராமத்து சமையல்லாம் நானுமே நிறைய இனிமே போட ட்ரை பண்றேன். இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தாங்க, இந்த வாண்டை வச்சுக்கிட்டு நம்மளால வீடியோ எடுக்க முடியல. இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஒரு பக்கம் அழுதுகிட்டு ஒரு பக்கம் வேட கூப்பிட்டுக்கிட்டு நம்மளால வீடியோ கண்டினியூஸா எடுக்க முடியல. ஸோ இதே வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நானும் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.